கிருஷ்ணலீலை ஒரு தெய்வீக பயணம். விஷ்ணுவின் அவதாரமாக பிறந்த பகவான் கிருஷ்ணர் தன் குழந்தைப் பருவத்திலேயே உலகை தன் லீலைகளால் மயக்கினார். அவர் நவீனம் கலந்த நற்பண்புகளும் நகைச்சுவையோடும் அன்போடும் நமக்கெல்லாம் ஒரு சீரான வழிகாட்டியாகத் திகழ்கிறார். இந்த கிருஷ்ணலீலைகள் நம்மை ஒரு தெய்வீக உலகத்திற்கு கொண்டு செல்கின்றன, அங்கே தர்மம் வெல்லும், அன்பும் அழகும் கீதமாக ஒலிக்கும். கதை 1. பூதனை வதம். கம்சன் தன்னை அழிக்கப் பிறக்கப் போகும் குழந்தையை மத்துரையில் தேட ஆரம்பித்தான். அவன் பூதனை என்ற ராட்சசியைப் அனுப்பினான். அவள் அழகான பெண்ணாக வேஷம் மாறி கிருஷ்ணரிடம் சென்றாள். கிருஷ்ணர் அவளை அழித்து குழந்தை போல சிரித்தார். யசோதா சற்று பயந்தும் மகிழ்ந்தும் விட்டார். என் பாலகன் தேவமகன்தான் என்ற நம்பிக்கை அவருக்குள் எழுந்தது. கதை 2. சக்கடாசுரவதம். யசோதா கிருஷ்ணரை ஒரு பாறையில் தூங்க விட்டுவிட்டு வீட்டுப் பணியில் இருந்தார். அப்போது சக்கடாசுரன் என்ற ஒரு அசுரன் பழைய உருளியைப் போல வடிவமெய்தி கிருஷ்ணரைக் கொல்ல வந்தான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென தன் காலால் உருளியை உதைத்தார். ஊருளி நொறுங்கி விழ சக்கடாசுரன் இறந்தான். யசோதா வந்தபோது ஊருளி சிதறி விழுந்ததைப் பார்த்து வியந்தார். கதை 3. காளியன் நாகம் அடக்கம். யமுனை நதியில் விஷம் பிரிட்டு பரவியது. காளியன் என்ற நாகன் அதற்குக் காரணம். கிருஷ்ணர் தம் தோழர்களுடன் குளிக்கச் சென்றபோது காளியன் கிருஷ்ணரைப் பிடித்து நெடிய வழியில் சுழற்றினான். அப்போது கிருஷ்ணர் திடீரென்று காளியனை அடித்து கீழே தள்ளினார். பின்னர் அவன் தலைமீது நடனம் செய்தார். நாகபத்தினிகள் விண்ணப்பித்ததனால் கிருஷ்ணர் அவர்களை மன்னித்து காளியனை யமுனையை விட்டு ஓடச் செய்தார். கதை 4. ஊரல்வடம் லீலை. ஒருநாள் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி சாப்பிட்டார். கோபமாகிய யசோதா கிருஷ்ணனை ஒரு உரலில் கட்டினார். ஆனால் கிருஷ்ணர் அந்த உரலை இழுத்துக்கொண்டு நடந்தார். நடந்து செல்லும் வழியில் 2 பெரிய மரங்களுக்கிடையே போனார். அந்த மரங்கள் உடைந்து விழ அதிலிருந்து 2 தேவர்களான நலகுவேரன், மணிக்ரீவன் வெளிவந்து கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவித்தனர். அவர்கள் ஒரு பழைய சாபத்தால் மரங்களாக மாறியிருந்தனர். கதை 5. கோவர்த்தன மலையை தூக்குதல். மக்களைப் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இந்திரன் கோபமாக மழையை பொழிவித்தான். கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தன் சிறிய விரலால் தூக்கி மக்கள் அனைவரையும் அதன் கீழ் பாதுகாப்பாக வைத்தார். 7 நாட்கள் 7 இரவுகள் மக்கள் பாதுகாப்புடன் இருந்தனர். பின்னர் இந்திரன் கிருஷ்ணரது தெய்வீகத்தைக் உணர்ந்து மன்னிப்புக் கேட்டான். கதை 6. ருக்மிணி கல்யாணம். ருக்மிணி ஒரு ராஜகுமாரி கிருஷ்ணரை மனதார விரும்பினாள். ஆனால் அவளுடைய சகோதரன் ருக்மி அவளை சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டான். ருக்மிணி ஒரு தூதரிடம் கடிதம் அனுப்ப கிருஷ்ணர் புறப்பட்டார். திருமண நாளன்று கோவிலுக்கு வந்த ருக்மிணியை கிருஷ்ணர் யானையில் ஏற்றிக் கொண்டு சென்று பாண்டவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார். கதை 7. 16,000 பெண்கள் மீட்பு. நரகாசுரன் 16,000 பெண்களை கைதாக்கி வைத்திருந்தான். கிருஷ்ணர் அவனை வதம் செய்து அந்த பெண்களை மீட்டார். அவர்களுக்கு பிறகு வாழ்வில் யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் என்பதால் கிருஷ்ணர் அவர்களை எல்லாம் திருமணம் செய்து கொண்டார். கதை 8. சுதாமா வருகை. சுதாமா கிருஷ்ணரின் பழைய பள்ளித் தோழன். மிகவும் ஏழையானவர். ஒருநாள் கிருஷ்ணரைக் காண சிறிது துவைத் அரிசியுடன் துவாரகைக்கு வந்தார். கிருஷ்ணர் அவரை அடங்கா பாசத்துடன் வரவேற்றார், கையால் அடைக்கலம் கொடுத்தார். சுதாமா வீடு திரும்பிய போது அவர் வீடு அரண்மனை போல மாறியிருந்தது. பகவான் தன்னிச்சையாக அவரை ஆசீர்வதித்திருந்தார். கதை 9. பகவத்கீதை உபதேசம். குருக்ஷேத்திர யுத்தத்தின் தொடக்கத்தில் அர்ஜுனன் யுத்தம் செய்ய தயக்கம் காட்டினார். அப்போது கிருஷ்ணர் அவருக்கு கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஆகியவற்றை விளக்கி உபதேசித்தார். அந்த உபதேசமே பகவத்கீதை என அழைக்கப்படுகிறது. இது உலகையே வழிநடத்தும் அறிவு கிரந்தம். கிருஷ்ணரின் லீலைகள் வெறும் கதைகளல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு ஆன்மீக தத்துவத்தை எடுத்துரைக்கும் தெய்வீக நிகழ்வுகளாகும். குழந்தையாக கண்ணனை நாம் காணும்போது அன்பும் சிரிப்பும் நிரம்பிய சின்ன பாஷைகளாக கூடுதல் ஆனந்தத்தை தருகின்றன. களியையும் பூதனையையும் வென்ற வீரனாக தனது பக்தர்களை துன்பத்திலிருந்து காக்கும் கருணைமிகு குருவாகவும் அவர் விளங்குகிறார். அவரது யவன பருவத்தில் அவர் நிகழ்த்திய லீலைகள், ராதையின் மீது கொண்ட பேரன்பு, கோவலர்கள் மீது கொண்ட அக்கறை, கீதையிலான உபதேசம், இவை அனைத்தும் மனிதனின் வாழ்க்கையை நேர்மையான பாதையில் நடத்த வழிகாட்டுகின்றன.
கிருஷ்ணரின் லீலைகள் நம் உள்ளங்களை ஆழமாகத் தொடுபவை. அவரது ஒவ்வொரு செயலிலும் தெய்வீகம் உறைந்திருப்பதை நாம் உணரலாம். இவ்வாறு கிருஷ்ண லீலைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு முழுமையான ஆன்மீக பயணமாக நம்மை உயர்த்துகின்றன. அவை நம் வாழ்க்கையில் ஒளியையும் வழிகாட்டுதலையும் தருகின்றன. அவன் பாத ஸ்மரணை நம்மை நெஞ்சினுள் நிலைத்திடட்டும்.